பகவான் சாய்பாபாவின் பெருமைகளை உணர்ந்த சாதே என்னும் சாய் பக்தர் ஒருவர் தம்முடைய வீட்டு சமையல்காரரை பாபாவை தரிசித்துவிட்டு வரும்படி சொல்லி அவரை வழியனுப்பி வைத்தார். ஆனால் அந்த சமையல்காரரின் மனதிலே வேறு எண்ணம் உதித்தது. பாபா ஒரு முஸ்லீம், அவரை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்று எண்ணி அரைகுறை மனத்தோடு கிளம்பினான் மேகா என்னும் அந்த சமையல்கார பிராமணன். மகானை தரிசிக்க வந்த அந்த நபரிடம் பாபா, அங்கேயே நில்லுங்கள், நீங்கள் உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் முஸ்லீம், நீங்கள் என் அருகில் வந்தால் உங்கள் ஜாதியை இழந்து விடுவீர்கள், ஆகையால் தயவுசெய்து வெளியில் போய்விடுங்கள் என்றார். தம் மனதில் எண்ணியது இவருக்கு எப்படி தெரிந்தது? இவர் சாய்பாபாவே அல்ல, எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனே இவர் என்று எண்ணியவன் பாபாவின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். பாபா மேகாவை அன்புடன் தடவி கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்று முதல் மேகா ஊர் திரும்பி போகவில்லை. ஆம், பாபாவின் அன்பு என்னும் பக்தி வலையில் விழுந்துவிட்டான் அவன். பாபாவை சிவபெருமானின் அவதாரமாகவே எண்ணி வழிபடத் தொடங்கினான். தினமும் 8 மைல் தூரம் நடந்து சென்று கோதாவரியிலிருந்து நீர் எடுத்து வந்து அந்நீரால் நீராட்டி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டான் மேகா. மேகா தினமும் சாய்பாபாவை வழிபட்டு பூஜிப்பதற்கு முன் ஷீரடியில் உள்ள கண்டோபா என்னும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கம். ஒரு சமயம் மேகா அங்கு வழிபடச் சென்றபோது கோவில் திறக்காததால் கண்டோபாவை தரிசிக்க முடியாமல் பாபாவை பூஜிக்க வந்தார். அப்போது பாபா மேகாவை தடுத்து, இப்போது கோவில் திறந்து விட்டது, போய் கண்டோபாவுக்கு பூஜை செய்து விட்டு வா என்று கூறினார். சாய்பாபாவின் அதீத ஞான திருஷ்டியை கண்ட மேகாவிற்கு பாபாவின் மேல் ஆழமான பக்தி ஏற்பட்டது. ஒரு தடவை மகா சங்கராந்தி அன்று சிவனை வழிபடும் முறையிலேயே பாபாவை வழிபட விரும்பினார் மேகா. இதன் பொருட்டு பாபாவின் உடல் முழுவதும் சந்தனத்தை பூசிவிட்டு அவருக்கு அபிஷேகம் செய்ய கோதாவரி நீரை எடுக்கப் போன மேகாவை பாபா தடுத்து, இது கூடாது, நான் பக்கிரி என்றார். மேகாவோ, இல்லை, நீங்கள் என் சிவனேதான் என்று பிடிவாதமாக கூறி கோதாவரி நீரை கொண்டு வந்து அதை பாபாவின் தலையில் விட்டு அபிஷேகித்தார். ஆனால் என்ன விந்தை, பாபாவின் தலை மட்டும் நீரால் நனைந்திருந்தது. உடல் முழுவதும் ஒரு சொட்டு நீர் கூட படவில்லை. பாபாவின் அற்புத லீலையை என்ன என்று சொல்வது? ஓம் சாய்ராம்.